Good afternoon all. Today 9th April 2026. Time பாத்தீங்கன்னா 1:24 PM. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி அல்கோ மூலியமா ட்ரேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ மார்னிங் ஒரு செல் சிக்னல் கிடைச்சது. அந்த செல் சிக்னல் எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து புஷ் ஆகுது. ஒரு பிங்க் கலர் கேண்டில் வந்தோன்னே மார்க்கெட் புஷ் ஆகுது. அது ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் போகுது மேல் நோக்கி. ஸோ அங்க பாத்தீங்கன்னா 50% பிபனாசியோட லெவல் இருக்கு. ஸோ பிவோட்ல இருந்து மேல போறப்ப 50% பிபனாசி லெவல் இருக்கிறப்ப அந்த லெவல்ல கரெக்டா போய் டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பேஸ்ட் ஆன் லெவல் பேஸ்டு ட்ரேடிங். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறப்ப கரெக்டா 62%ல போயிட்டு ரிவர்சல் ஆகுது. அப்ப மார்க்கெட் எந்த சைடு டைரக்ஷன் மூவ் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேண்டிலோட எல்லோ கேண்டில் அண்ட் பிங்க் கலர் கேண்டில் கொடுத்துருக்கோம். இந்த எல்லோ கேண்டில் வந்தோடனே மார்க்கெட் டைரக்ஷன் அடுத்த டைரக்ஷனை நோக்கி போகுது. அங்க 62% இருக்கிறதுனால மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகுறப்ப ஒரு பிங்க் கலர் லைன் வருது. அந்த பிங்க் கலர் லைன்ல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் கீழ் நோக்கி வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. அண்ட் நிப்டி சைடும் அதே தான். மார்னிங் ஒரு பை சிக்னல் இங்கேருந்து வந்தது, மூவ்மெண்ட் கிடைச்சது. அது 62%ல அதே மாதிரி தான் இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு. ஸோ ரிவர்சல் ஆகிறப்ப உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்குது மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோ கேண்டில் அண்ட் பிங்க் கலர் கேண்டில் ரெண்டுமே காமிக்குது அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு எல்லோ கேண்டில் வந்ததுனால மார்க்கெட் டைரக்ஷன் அடுத்த லெவலை நோக்கி போகுது அப்படின்றத நமக்கு வெரி கிளியரா காமிக்குது. ஸோ கரெக்டா 50%ல மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. அப்ப இதை இன்னும் கீழ் நோக்கி வரணும் அப்படின்னா 23,830 ஃபியூச்சர்ல பிரேக் பண்ண மட்டும்தான் இது கீழ் நோக்கி வரும். அண்ட் சென்செக்ஸ்லயும் அதே தான். மார்னிங் ஒரு 62%ல கிடைச்சது. ஸோ மார்னிங் ரேலி குயிக்கா நடந்தது. ஒரு ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டு பிவோட் 62% இருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் கீழ் நோக்கி வந்திருக்கு. கலர் சேஞ்சஸ் இங்க வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ரேலியை எப்படி ரிவர்சல்ல எடுக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா 78 ஈஸியா ரிவர்சல் பாயிண்ட். இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். அப்படி இல்லைன்னா இதை உடைக்கிறப்ப 100% உடைக்கிறப்ப மட்டும்தான் 76,600 உடைக்கிறப்ப மட்டும்தான் இது கீழ் நோக்கி வரும். ஸோ இது ஒரு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்றப்ப அந்த ஒவ்வொரு கேண்டில்ல வால்யூம் எங்க ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத இங்க நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு இந்த ட்ரேட் இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ட்ரேடு பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க ப்ராபபிலிட்டி அப்பா மேல போகுதா கீழே வருதா அப்படின்னு மாத்தி மாத்தி மேல போகுதுன்னு நினைச்சிட்டு வாங்குவீங்க, கீழே இறங்கிரும். கீழே இறங்குதுன்னு நினைச்சிட்டு வாங்குவீங்க, மார்க்கெட் மேல போயிடும். ஸோ அந்த கண்டிஷன்லாம் இங்க கிடையாது. எங்கெல்லாம் கலர் சேஞ்சஸ் நடக்குதோ அங்க டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாம இது நியூ 11 வெர்ஷன் லான்ச் பண்றோம். நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ நம்ம கம்யூனிட்டியில எல்லாருமே இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. நம்ம கம்யூனிட்டியில ஜூம் மீட்டிங்ல எல்லாருமே இதை எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சேன், எல்லாருக்கும் சொன்னேன். எல்லாரும் தே ஆர் வெரி மச் ஹாப்பி. ஸோ இன்னைக்கு ஓவரால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,660 எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.